வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேர்ல்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிறைய இல்லீகல் திங்ஸ் அப்படின்னு நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ லீகல் ஆயிட்டே வருது. இது பெரிய ஆச்சரியமும் கூட. இதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாமே இப்போ நல்ல விஷயத்த விட்டுட்டு கெட்ட விஷயத்த ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் ஈஸியா கிடைக்குது, இப்போ ஒரு கெட்ட விஷயம் தான் கிடைக்கிறதே இல்லை. சோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த்தை நம்ம எப்ப கான்சென்ட்ரேட் பண்றோமோ அப்ப கண்டிப்பா ஸ்டாப் ஆயிடும். இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் கூட. ஏன் அப்படின்னா, எப்ப நம்ம அழகா இருக்கணும், நம்ம ஹெல்த்தை கரெக்டா வச்சுக்கணும், நம்ம ஜிம் போகணும், ஒழுங்கா சாப்பிடணும், நம்ம ஃபேமிலியை பாத்துக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் ஒரு மனுஷனுக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ கெட்ட விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் கண்டிப்பா போகாது. சோ இந்த குட் நியூஸா உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்மளோட ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியிலும் 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இந்த 3 செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஹெல்த்தை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட ஹெல்த் செக்மெண்ட்ல டாக்டர் தாரணி கிருஷ்ணன் வந்திருக்காங்க. இவங்க இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ் ஃபுட்ஸ். நான்வெஜ் ஃபுட்ஸ்ல குட்ஸும் இருக்கு, பேட்ஸும் இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க, கவனமா பாருங்க. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை பற்றி, அசைவ முறை சாப்பிட்றவங்களை பற்றி. இப்போ அசைவ முறை சாப்பிட்றவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வாரத்தில் 2 தடவை தான் அசைவம் சாப்பிட்றாங்க, புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 5 நாள் அவங்க சைவம். ஆனால் சைவ முறை சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு பாலோ தயிரோ காயோ எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேச்சர்ல அதாவது இயற்கை மூலமா அசைவ முறையில் எந்த அளவு புரத சத்து இருக்கோ அந்த அளவு கொழுப்பு சத்து இருக்கு. ஆனா ஒரு பருப்பு எடுத்தா எந்த அளவு புரத சத்து இருக்கோ அந்த அளவு மாவு சத்து இருக்கு. இப்ப ஒரு சிக்கன் இல்ல ஃபிஷ் இல்ல மட்டன் பண்ணணும்னா, நார்மலா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரௌண்ட் 15x4 60 ml 100 ml எண்ணெய் யூஸ் பண்றாங்கன்னா, அசைவம் பண்ற அன்னைக்கு 200 300 400 ml எண்ணெய் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த அசைவ முறையில் பண்ற அந்த கிரேவி மேல ஒரு 1.5 இன்ச் எண்ணெய் இருந்தாதான் அது ஹெல்த், இல்ல அதுதான் டேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் இயற்கை மூலமா இந்த அசைவ முறை எது எடுத்தாலும் அதுல நிறைய கொழுப்பு சத்து இருக்கு. அதுக்கும் மீறி நம்ம எக்கச்சக்கமா அதுல எண்ணெய் போட்டு அதை சமைக்கிறதுனால இது ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒரு காய் பண்ணா 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 200 கிராம் தான் செய்யறாங்க, ஒரே வேளை சாப்பிட்டுட்டு முடிச்சிடறாங்க. ஆனா அசைவ முறையில பண்ணா 1 கிலோ வாங்கி மதியம் சாப்பிட்றாங்க, நைட்டு சாப்பிட்றாங்க, மறுநாள் காலையில திருப்பி அதை சுட வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அது ஓவர் ஈட்டிங் ஆகி அதனால பிரச்சனைகள் வருது. இப்போ அசைவ முறையில் இருக்கிற உணவுல முட்டை பச்சையா சில பேர் சாப்பிட்றாங்க. பச்சையா முட்டை சாப்பிட்டா அது வேற ஏதாவது ஹெல்ப் இருக்கலாம். ஆனா நிச்சயமா அந்த முட்டையில இருக்கிற புரத சத்து நம்ம உடம்புல சேர்றது இல்லை. ஏன்னா முட்டையில அவிடின்னு ஒண்ணு இருக்கு. இது முட்டையை சுட வச்சாதான், பாயில் பண்ணா இல்ல ஹாஃப் பாயில் பண்ணா இல்ல ஸ்கிராம்பிள் பண்ணா அப்பதான் அந்த முட்டையில இருக்கிற புரத சத்து நம்ம உடம்புல சேருது. இப்ப முட்டையை பொறுத்தவரையிலும் மஞ்சள் கருவோட சாப்பிடுற முட்டை வாரத்துல 3 தடவை தான் சாப்பிட முடியும். மற்ற நாள் முட்டையில இருக்கிற வெள்ளைக்கரு சாப்பிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிக்கன் தோல் இல்லாததான் சாப்பிடணும். நம்ம ஊர்ல எல்லாரும் பெரும்பாலும் தோல் இல்லாததான் சாப்பிடுறாங்க. ஆனா எண்ணெய் கம்மியா யூஸ் பண்ணும். முடிஞ்ச அளவு அந்த சிக்கன்ல இருக்கிற கொழுப்பு சத்துலயே நம்ம வேக வச்சுட்டோம்னா அதுதான் ஹெல்த். ஏன்னா சிக்கன்ல இருக்கிற அந்த கோழியில இருக்கிற அந்த கொழுப்பு சத்து இருதயத்துக்கு நல்லது.
ஆனால் நம்ம வெளியிலேருந்து எக்கச்சக்கமாக நெய் இல்லை டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லை இந்த மாதிரி ரொம்ப உடம்பு கெடுதலான ஒரு எண்ணெய்கள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா இந்த சிக்கனில் இருக்கிற நன்மையை கூட நம்ம கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நிறைய மசாலா போட்டு எண்ணெயை போட்டு வதக்கி அப்புறம் அந்த சிக்கனை அதில் போட்டோம்னா அதில் இருக்கிற பாதி கொழுப்பு சத்து தான் இருக்குமே வழிய வேற எதுவும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் பொறுத்தவரையிலும் கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மட்டும் இல்லாத அதில் இருக்கிற கொழுப்பு சத்து ஹை சேச்சுரேட்டட் ஃபேட். இது இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அதனால எப்பாவது தான் மட்டன் சாப்பிடணும். மட்டன் சாப்பிட்றதையும் கிரேவி ஃபார்மில் தான் சாப்பிடணும். அண்ட் அந்த செய்யும் முறையிலையும் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம ஃபிஷ் அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் டு ஃப்ரை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபிஷ்ஷு மீனை பொறுத்த வரலும் இது தண்ணியில் இருக்கிற ஒரு ஜீவன். இப்போ நம்ம ஒரு போண்டா இல்லை பஜ்ஜி போட்டோம்னா அந்த போண்டா மாவில் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இல்லை பஜ்ஜி மாவில் ஜாஸ்தி தண்ணி இருந்தால் அது பண்ணி எடுக்கிறதே ஒரே எண்ணெயாக இருக்கும். சில பேர் அதை புழிஞ்சிட்டு பேப்பரில் தொடச்சிட்டு கூட சாப்பிடுவாங்க. ஆனால் மீன் எங்கே இருக்குது? தண்ணியிலே இருக்குது. ஸோ தண்ணியில் இருக்கிற ஒரு ஐட்டம் எடுத்து ஃப்ரை பண்ணினா அது எக்கச்சக்கமாக எண்ணெயை குடிச்சிடும். ஏன்னா அதில் எந்தெந்த ட்ராப் தண்ணி இருக்கோ ஒரு ட்ராப் தண்ணிக்கும் ஒரு எண்ணெய் அது உடம்புல அதில் ஏறிடும். அதனால ஃபிஷ்ஷை குழம்பு மூலம் சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரை பண்ணால் கூட எப்பாவது பண்ணி தான் சாப்பிடணுமே வழிய ரெகுலராக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா கெடுதல். ஃபிஷ்ல இருக்கிற அந்த கொழுப்பு சத்து இயற்கை மூலமாக அது இருதய நோயை தவிர்க்கக்கூடிய ஒரு கொழுப்பு சத்து. அதனால அதை சிறிய அளவு கிரேவி ஃபார்மில் சாப்பிட்டா நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். அது செய்யும் முறையிலையும் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ், எறா இந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் ஹை ஃபேட் அண்ட் அதில் இருக்கிற கொழுப்பு சத்து வேற சேச்சுரேட்டட் ஃபேட். இப்போ ப்ரான்னாலே ஃப்ரை அப்படி தான் சொல்கிறாங்க. இதையும் குறைக்கணும். ஏன்னா அதுவும் தண்ணியில் இருக்கிற பண்டம், அதுவும் நிறைய எண்ணெய் எடுக்கும். அதனால அதை ஜாகிரதையாக சாப்பிடணும். அது வேற முறையில் சின்ன சின்ன ஃபிஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது புட்டு அந்த மாதிரி பண்ண முடியும்னா இல்லை ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா அது பெட்டர் மெத்தட் ஆஃப் யூஸிங். அடுத்தது கிராப், நண்டு பொறுத்த வரலும் அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் கம்மி தானே வழிய, ஆனால் அதில் இருக்கிற கொழுப்பு சத்து ஜாஸ்தி. அதனால சிறிய அளவு தான் சாப்பிடணும். ஸோ அசைவ முறையில் எது எடுத்தாலும் கொழுப்பு சத்து நிறையா இருக்கு. சிக்கன் இல்லை ஃபிஷ்ல இருக்கிற கொழுப்பு சத்து இருதய நோய்க்கு நல்லது. ஆனால் நம்ம செய்யும் முறையில் அது மாற்றிடுது. அதை அந்த பண்டத்தையே ரொம்ப கொழுப்பு சத்து கொடுத்து அது ஃப்ரை பண்ணுறதுல நிறைய டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அது உடம்புக்கு நல்ல இல்லாத ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு 1/4 கிலோலேருந்து 400 கிராம் அசைவ முறை எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு அது ஒரே வேளை சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா நிச்சயமாக அசைவ முறை சாப்பிட்றதே அதில் எண்ணெய் ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அப்படின்னா அதில் காயே கிடையாது. இப்போது ஒரு மதிய உணவில் வெறும் ஒரு பிரியாணியும் ஒரு ஃப்ரை இல்லை ஒரு கிரேவி ரெண்டுமே நான்வெஜ்ஜாக இருந்தால் காயே இல்லாத அந்த உணவு சாப்பிட்டா நம்ம அதில் நிறைய சாப்பிடுவோம். சாப்பிட மாத்திரம் இல்லாத அதில் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நார்மல் டேஸில் 1 கப்பு சாதம் நம்ம மத்தியானம் சாப்பிட்றோன்னா அது இந்த மாதிரி எதாவது ஒரு பிரியாணி ஐட்டம்னா 3 கப்பு 4 கப்பு சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க வெறும் ஒரு வெங்காயத்தை கொஞ்சோண்டு தயிரில் போட்டு ஒரு ரைத்தா இல்லை பச்சடின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. இல்லை பக்கத்தில் இன்னொரு நான்வெஜ் கிரேவி ஐட்டம் வச்சு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப வெயிட் இருக்கவங்க இல்லை இருதய நோய் இருக்கவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு பல விதமான ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டாயம் நம்ம நான்வெஜ் ஐட்டமாக இருந்தால் கூட அன்னைக்கு நிறைய காய் பண்ணி சாப்பிடணும். காய் தனியாக பண்ண கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி பச்சையாக கடித்து சாப்பிடலாம். அப்போது அந்த உணவில் சிறிய அளவு காய் சேர்ந்தா அந்த கேலரி டென்சிட்டி குறையும். இல்லைன்னா எக்கச்சக்க கேலரி டென்சிட்டி ஒரு 2-3 வேளை சேர்ந்து சாப்பிட வேண்டிய கேலரியை
ஒரே மதிய உணவில் சாப்பிட்டுட்டு அப்புறம் எக்கச்சக்கமாக சாப்பிட்டதுனால டயர்டாகி போய் படுத்துடுறாங்க. ஸோ இதுவும் கான்ட்ரா. சாப்பிட்றதும் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்து தூங்கினா அதனாலையும் பல விதமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அசைவ முறை சாப்பிட்றவங்க ஜாகிரதையாக சாப்பிடணும், சிறிய அளவு சாப்பிடணும், செய்யும் முறையிலையும் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும். நார்மலா நம்ம எடுத்துக்கிற எல்லா ஃபுட்லயும் குட்டும் இருக்கு, பேடும் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட குவான்டிட்டியும் ப்ரொபோர்ஷனும் தான் மேட்டர். ஸோ எந்த ஃபுட்டை எந்த அளவுல எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம்னா எல்லா ஃபுட்டுமே நமக்கு நல்லதுதான் பண்ணும். ஸோ கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்கோங்க, ஜாலியா ஹாப்பியா லீட் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது.